நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஒன் ஆஃப் தி சூப்பர் டயட் பிளான், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டயட் பிளான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பத்தி A to Z டாப் டு பாட்டம் எல்லா டீடைல்ஸுமே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே फ्रेंड्स, நிறைய எக்கச்சக்கமான டயட் பிளான் இருக்கு. ஒரு பக்கம் பாலியோ டயட் சொல்றாங்க, ஒரு பக்கம் கீட்டோ டயட் சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டயட் பிளான், ஒன் ஆஃப் தி சூப்பர் டயட் பிளான் இது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் தான். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஏன் ரொம்ப பெஸ்ட் டயட் பிளான் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த டயட் பிளானை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இதுதான் சாப்பிடணும் அதான் சாப்பிடணும் அப்படின்னு எதுவுமே இல்லவே இல்லை. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு சப்பாத்தி பிடிக்கிறா சப்பாத்தி சாப்பிடுங்க, தோசை பிடிக்கிறா தோசை சாப்பிடுங்க, இட்லி பிடிக்கிறா இட்லி சாப்பிடுங்க, ரைஸ் பிடிக்கிறா ரைஸ் சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த டயட் பிளானை பொறுத்த வரைக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லவே இல்லை. அதே மாதிரி இந்த டயட் பிளானை பொறுத்த வரைக்கும் வேற எல்லா டயட் பிளானுமே கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த டயட் பிளான வெயிட் லாஸ் வந்து ரொம்பவே சீக்கிரமா நடக்கும். அதுக்காக ரொம்பவே மெயின் திங் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வேற டயட் பிளான்லாம் நீங்க வந்து அந்த டயட் இருக்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து ரொம்ப சூப்பரா நடக்கும். இதே அந்த டயட்டை விட்டுட்டீங்க அப்படின்னா திருப்பி உங்களுக்கு நீங்க லாஸ் பண்ண வெயிட் எல்லாமே திருப்பி உங்களுக்கு ரீகெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்ல அப்படி இல்லவே இல்லை. நீங்க வந்து இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது நீங்க எவ்வளவு வெயிட் லாஸ் பண்றீங்களோ அது அப்படியே உங்களுக்கு கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆயிருக்கும். அதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் திங் இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கை பொறுத்தவரைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் எதனால நான் வேற டயட் பிளான கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து எதனால வெயிட் லாஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்ல நீங்க இருக்கும்போது உங்க பாடி வந்து வெயிட் லாஸ் மிஷின் அப்படி இல்லாட்டா ஒரு ஃபேட் பர்னிங் மிஷின் அந்த மாதிரி வந்து உங்க பாடி வந்து சேஞ்ச் ஆயிடும். அது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பத்தி நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே சொல்றேன். அது சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்களே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேர்ல இருந்தே வந்து தெரியும். அதாவது ஒரு குறிப்பிட்ட விண்டோல நீங்க வந்து ஃபாஸ்டிங் இருக்க போறீங்க, ஒரு குறிப்பிட்ட விண்டோல நீங்க வந்து சாப்பிட போறீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 16:8 இதுதான் வந்து ஒரு ஐடியல் டைம் ஃபார் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நீங்க 16 மணி நேரத்தை வந்து நீங்க வந்து ஃபுல்லா வந்து ஃபாஸ்டிங் இருக்கணும், ஃபுல்லா நீங்க வந்து விரதம் இருக்கணும். இந்த இடத்துல நீங்க எதுவுமே சாப்பிடக்கூடாது. மீதம் இருக்க அந்த 8 மணி நேரத்துல வந்து நீங்க வந்து 3 மீல்ஸ் வந்து சாப்பிட்டுக்கணும். மீல் 1, மீல் 2, மீல் 3 இந்த 3 மீலுமே நீங்க மீதம் இருக்க இந்த 8 ஹவர்ஸ்ல நீங்க வந்து சாப்பிட்டுக்கணும். ஓகே, இந்த 16 ஹவர்ஸ் ஃபுல்லுமே ஃபாஸ்டிங் இருக்கணும். அப்படின்னா நீங்க எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த 16 ஹவர்ஸ் நீங்க வந்து தண்ணி வந்து குடிச்சுக்கலாம், கிரீன் டீ வந்து குடிச்சுக்கலாம், அதே மாதிரி பிளாக் காஃபி வந்து குடிச்சுக்கலாம். கிரீன் டீ அண்ட் பிளாக் காஃபில சுகர் வந்து ஆட் பண்ணக்கூடாது, சுகர் வந்து ஆட் பண்ணாம தான் குடிக்கணும். ஓகே, இதுதான் வந்து மெயின் கான்செப்ட் ஆஃப் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். அதாவது 16:8 ஒரு குறிப்பிட்ட விண்டோல நீங்க வந்து ஃபுல்லா வந்து ஃபாஸ்டிங் இருக்க போறீங்க, ஒரு குறிப்பிட்ட விண்டோல ஃபுல்லா நீங்க வந்து சாப்பிட போறீங்க. ஓகே, இப்போ இதனால உங்களுக்கு எப்படி வந்து வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த 16 மணி நேரம், அதாவது 16 மணி நேரம் நீங்க வந்து ஃபாஸ்டிங்ல இருக்க போறீங்க, நீங்க வந்து எதுவுமே வந்து சாப்பிட போறது இல்ல. அப்படி இருக்கும்போது சடனா நீங்க இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கும்போது உங்க பாடிக்கு இது ஒரு ஷாக்கா வந்து இருக்கும். என்னன்னா நமக்கு இவ்வளவு நாள் வந்து நல்ல ஒரு ஃபுட் சோர்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருந்துச்சு, ஒரு நல்ல கார்ப் சோர்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்ப சடனா வந்து இவ்வளவு நேரத்துக்கு வந்து நமக்கு எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லி உங்க பாடி வந்து சடனா வந்து ஒரு ஷாக் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 days வந்து உங்களுக்கு வந்து அதனால உங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஒரு பசி மயக்கம் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இருக்கும். அதே 4th day வந்து உங்க பாடி வந்து அதுக்கு வந்து யூஸ் டு ஆயிரும். 4th டேல இருந்து உங்க பாடி வந்து ஓகே 16 ஹவர்ஸ்க்கு அப்ப நமக்கு வந்து எந்த ஒரு ஃபுட் வந்து கிடைக்க மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4th டேல இருந்து 16 ஹவர்ஸ்க்கு ஃபுல்லுமே வந்து உங்க பாடியில ஸ்டோர் ஆயிருக்க ஸ்டப்பன் ஃபேட்டை எல்லாமே பிரேக் பண்ணி அதை வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி அந்த 16 ஹவர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதனாலதான் இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்ல வெயிட் லாஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா இருக்குது. ஏன் அப்படின்னா உங்களோட பாடியில ஸ்டோர் இருக்க ஸ்டப்பன் ஃபேட் எல்லாமே எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி அது எல்லாமே அப்படியே பர்ன் ஆக ஆரம்பிக்குது. அதனால உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து ரொம்பவே சீக்கிரமா நடக்கும். ஓகே, இப்போ புரியுதா நான் வந்து எதனால இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்க பாடி வந்து எப்படி ஃபேட் பர்னிங் மிஷினா மாறுது, எப்படி வெயிட் லாஸ் மிஷினா மாறுன்றது. இதனாலதான் உங்களுக்கு வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்ல நம்ம பாடி வந்து வெயிட் லாஸ் மிஷினா மாறுது அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்போ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்ல இருக்க ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன். அது வந்து கரெக்டா வந்து நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்ல ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி முதல் 3 நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஒரு பசி மயக்கமா வந்து இருக்கும். சோ அது வந்து ஃபர்ஸ்ட் 3 days இருக்கும். 4th டேல அது இங்க வந்து உங்க பிரெயினும் யூஸ் டு ஆயிடும், உங்க பாடியும் யூஸ் ஆயிடும். முதல் 3 நாள் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4th ஃபாஸ்டிங் வந்து கைவிட்டுறாதீங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி மெயின் திங். இது வந்து ஒன் ஆஃப் தி மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது இன்னொரு என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் டைம்ல உங்களுக்கு வந்து கிரீன் டீ, பிளாக் காஃபி அண்ட் வாட்டர் வந்து குடிக்கிறதுக்கு வந்து அலோட் இருக்கு. சோ இது 3 தான் குடிக்க அலோட் இருக்கு அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து நிறைய பிளாக் காஃபி வந்து எடுத்துக்குவீங்க.
பிளாக் காஃபில கஃபைன் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ கஃபைன் வந்து நம்ம நிறைய எடுத்தோம் அப்படின்னா நம்ம பாடிக்கு வந்து அது நல்லது கிடையவே கிடையாது. ஸோ நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் வந்து இதுதான். பிளாக் காஃபி வந்து ரொம்ப அதிகமா எடுத்துறாங்க. ஸோ அதனால கஃபைன் வந்து நம்ம பாடியில வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அது வந்து இன்னொரு பக்கம் வந்து ரொம்பவே வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜ்ல போய் முடியுது. ஸோ நீங்க வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ல இருக்க போறீங்க அப்படின்னா இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் நீங்க வந்து பண்ணாதீங்க. பிளாக் காஃபி வந்து மேக்ஸிமம் 1 or 2 டைம் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல நீங்க வந்து எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ல வந்து 8 hours விண்டோல நீங்க வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிருந்தேன். இந்த 8 hours வந்து நீங்க வந்து எது சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த டைம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கோ, அதாவது either 10 to 6 எடுத்துக்கோங்க, அப்படி இல்லாட்டா 9 to 5 எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 1 to 9 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எந்த விண்டோ பீரியட் வேணாலும் நீங்க வந்து இந்த 8 hours டைம் வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். அது வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு. இப்போ வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து இருக்கும். ஒரு சில பேர் வந்து ஜாப் வந்து காலைல போவாங்க, ஒரு சில பேர் ஜாப் வந்து ஆஃப்டர்நூன் போவாங்க. ஸோ உங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அந்த 8 hours விண்டோவை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பார்த்தா ஒரு ஹோல் ஐடியா, ஒரு ஹோல் பிக்சர் என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து கிளியராகவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, இப்போ அந்த 8 hours சாப்பிட்ற விண்டோ இருக்குல்ல, அந்த இதுல வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஹெல்தியான ஐட்டத்தை வந்து சாப்பிடுங்க. ஓகே, ஹெல்தியான ஐட்டம் அப்படின்னா நீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் சொன்ன மாதிரி நீங்க அது எல்லாமே வந்து சாப்பிட்டுக்கோங்க. ஓகே, நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய கொஞ்சம் திங்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டீப் ஆயில ஃப்ரையா இருக்க ஃபுட்ஸ் வந்து முழுக்க அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது ஜங்க் ஃபுட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கு ஒயிட் சுகரால மேலான ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க. இந்த 3 ஐட்டம் மட்டும் அவாய்ட் பண்ணுங்க போதும். ஓகே, அதுக்கு அடுத்தது நீங்க நைட் டயத்துல நல்ல ஒரு டீப் ஸ்லீப் 7 hours தூங்குற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது தூக்கம் வந்து ரொம்பவே முக்கியம். வெயிட் லாஸ்ல இருக்கும்போது அதே மாதிரி உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்போ வந்து வாக்கிங் வந்து போங்க. அது வந்து ரொம்பவே முக்கியமானது. அது வந்து உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னில இருக்கும்போது உங்களோட மெட்டபாலிசம் எல்லாமே உங்களுக்கு பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது தண்ணி வந்து ரொம்ப அதிகமா குடிங்க. தண்ணி வந்து மினிமம் அட்லீஸ்ட் 2.5 liters வச்சு குடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. மெயினா அந்த ஃபாஸ்டிங் பீரியட்ல இருக்கீங்க, 16 hours பீரியட்ல இருக்கும்போது நிறைய தண்ணி வந்து குடிங்க. அது ரொம்பவே வந்து நல்லது. இன்னொன்னு வந்து அதே மாதிரி 16:8, அதாவது 16 மணி நேரம் வந்து விரதம் இருக்கணுமா, 16 மணி நேரம் வந்து ஃபாஸ்டிங் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து மலைக்காதீங்க. 16 ஹவர்ஸ்ல நீங்க எப்படி பார்த்தாலும் 8 hours வந்து தூங்கிடுவீங்க. ஸோ மீதம் வந்து 8 hours தான். ஸோ ஸ்லீப்புக்கு முன்னாடி ஒரு 4 hours, ஸ்லீப்புக்கு பின்னாடி ஒரு 4 hours. ஸோ அது வந்து ரொம்பவே ஈஸியா வந்து போயிடும். ஸோ அதனாலதான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு டயட் பிளான். அது மாதிரி ஒரு சூப்பர் டயட் பிளான், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டயட் பிளான். இது நான் சொல்லல, நீங்க கூகுள்ல எதுல வேணாலும் சர்ச் பண்ணுங்க, எந்த யூடியூப் வீடியோ வேணாலும் பாருங்க. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இஸ் தி பெஸ்ட் டயட் பிளான் எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம சேனலில் நிறையா ஹெல்தி அண்ட் டேஸ்டி வெயிட் லாஸ் டயட் ரெசிபீஸ் அம்மா நிறைய இதை அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ச்சியாக இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது மீல்ஸ்க்கு சாப்பிட்டுவாங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டயட் ரெசிபீஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்காது, ரொம்ப டேஸ்டான ஃபுட்டை சாப்பிட்டு ஒரு பெர்ஃபெக்டான டயட் பிளானில் இருந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வெயிட் லாஸ் ரிசல்ட் ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் சூப்பராக வந்து பார்ப்பீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க வெயிட் லாஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளவு வெயிட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்றது நீங்க மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது வந்து ஃபியூச்சர்ல நம்ம இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க வெயிட் லாஸ் பண்ண போறவங்களுக்கு அது ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாத்தையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும்